பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 3வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக என்பதாக. ஏன் சபை? சபை தேவனுடைய அநாதி தீர்மானம். ஒய் சர்ச்? சர்ச் இஸ் காட்ஸ் எட்டர்னல் பிளான் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அநாதி காலம் துவங்கி சபையை பற்றிய திட்டம் தேவனிடம் இருந்தது. அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்பது அவருடைய அநாதி தீர்மானமாய் இருந்தது. அதுபோல சபை மக்களாகிய பரிசுத்தவான்களாகிய உங்களையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது. ஆகையால் சபையும் சபை மக்களும் தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல, அது தேவனுடைய அநாதி திட்டமும் தீர்மானமுமாய் காணப்படுகிறது. நீங்கள் சபைகளுக்கு செல்லும்போது நீங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் என்ற மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் செல்லுங்கள். பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்கள் தான் விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள் என்ற உணர்வு உங்களுக்குள் காணட்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்ற சங்கீதக்காரனைப் போல மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவியுங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். சர்வ ஞானியாகிய தேவனுடைய எல்லையற்ற பன்முகத்தன்மை கொண்ட அனந்த ஞானமானது சபையின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்பதும் அவருடைய தீர்மானமாய் இருந்தது என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவையாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று கொலோசேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம் கூறுகிறது. ஆகையால் சபை கர்த்தருடைய அறிவையும் ஞானத்தையும் நாம் கற்றுக்கொள்ளுகிற பள்ளிக்கூடமாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று ஏசாயா 2வது அதிகாரம் 2, 3ஆம் வசனங்களிலும் மீகா 4வது அதிகாரம் 1, 2ஆம் வசனங்களிலும் இரட்டை உறுதிப்படுத்துதலோடு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டிருக்கிற சித்தத்தையும் உங்கள் எதிர்காலத்தை குறித்த காரியங்களையும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக தோற்றத்திற்கு முன்பே சபையையும் உங்களையும் குறித்த வரைபடமும் திட்டமும் ஆண்டவருடைய கரங்களில் காணப்படுவதனாலே அவருடைய சித்தத்தின் மையத்தில் வாழ உங்களை இன்றைக்கே பூரணமாய் அர்ப்பணியுங்கள். அப்போது உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை முன்குறித்தீர். எங்களுக்காக சபையையும் நீர் முன்குறித்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஆதீனத்தில் விலையேறப்பெற்றதாய் காணப்படுகிற மணவாட்டி சபையின் அங்கங்களாய் காணப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை பரிசுத்தவான்களாய் தெரிந்தெடுத்த தயவிற்காய் மீண்டும் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆலயமாய் கூடி வரும்போது ஆலயத்தின் நன்மைகளினாலும் சம்பூரணத்தினாலும் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய சுகவாழ்வையும் கர்த்தர் நீர் துளிர்க்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆரோனுடைய உலர்ந்த கோல் துளிர்த்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா உலர்ந்த தன்மைகள், வறட்சி பகுதிகளை கர்த்தர் மாற்றி இவர்களை செழிக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டி
ஆவியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.